பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமடைவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்று சொல்லி. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு காரணம் என்னங்க? 7வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்னால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ போராட்டங்கள், உங்களை ஒடுக்கிற சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். காரணம், அவருடைய மகத்துவம் உள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. எத்தனையோ வியாதிகள் உங்களுக்குள்ள இருக்கலாம், எத்தனையோ கஷ்டங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், எத்தனையோ சவால்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். எப்படி இதையெல்லாம் நான் கடந்து செல்ல போகிறேன், இதிலிருந்து நான் மீண்டு வருவேனா என்று ஒரு கலக்கம், ஒரு போராட்டம் உங்களுக்குள் இருக்கலாம். ஆனா பயப்படாதீங்க. நீங்கள் ஒடுங்கி போகிறதற்கு ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். எப்பக்கத்திலும் இவர்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் ஒருபோதும் ஒடுங்கி போகாதபடிக்கு இவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இவர்களோடு கூட இருக்கட்டும். உடைய மனதுருக்கத்தினால் இவர்களை தாங்கி வழிநடத்தும். இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தியும். கர்த்தருடைய மனதுருக்கம் இவர்களோடு கூட இருக்கட்டும். எல்லா பயங்கள், வலிகள், வேதனைகள், போராட்டங்கள் இவர்களை விட்டு விலகி போகட்டும். கர்த்தருடைய ரத்தத்தினால் இவர்களை மறைத்து இந்த நாள் முழுவதும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். May God bless you. Have a wonderful day.